பாத்துமா. சரிப்பா. பத்திரம். சத்யா பார்த்து ஜாகிரதையா போயிட்டு வாமா. உங்க 2 பேருக்கும் நானே கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். இவ என் மருமக இல்ல, மக. அம்மானு கூப்பிட சொன்னீங்க. முனீஸ்வரா, நீ காவல் தெய்வம். என் அக்காவுக்கு நடந்த கொடுமை என்னன்னு உனக்கும் தெரியும். என் அக்கா தான் எனக்கு உசுரு. அவளும் அபிமன்யுவும் மனசார காதலிச்சிருக்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சோம் அந்த செல்வ நாயகி பணத்திமிர காட்டி என் அக்காவை அசிங்கப்படுத்தி நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்தி இருக்கிறான். ஈ எறும்புக்கு கூட கெடுதல் நினைக்காத அந்த அப்பாவிய ரவுடிங்ல வச்சு மிரட்டி மரண பயத்தை காட்டியிருக்கிறா. நடு ரோட்ல துடி துடிச்சு உயிருக்கு போராடுற நிலைமையில அவளை சாவு விளிம்புல தள்ளிட்டு போயிருக்கிறா. என் அக்கா உயிரை கையில புடிச்சுக்கிட்டு பயந்து ஓடி வந்திருக்கிறா. வயித்துல குழந்தை இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகும் ஒரு பொண்ணு அந்த வயித்து கருவோட சாகணும்ன்ற முடிவோட வந்திருக்குதுன்னா அது எம்புட்டு பெரிய கொடுமை. இப்படி ஒரு வெறியாட்டம் போட்ட அந்த செல்வன் ஆகிய நான் மன்னிக்கவே மாட்டேன். செல்வநாயகியோட நான் மோத போறேன். சரியான பாடம் கத்து கொடுக்க போறேன். சாம பேத தான தண்டம்னு ஏதாச்சும் ஒரு வழியில என் அக்காவையும் அவ வயித்துல வளர்ற குழந்தையையும் செல்வநாயகியை ஏத்துக்கிற மாதிரி செய்ய போறேன். அவ திருந்துனா மன்னிப்பேன், திருந்தலனா தண்டிப்பேன். எனக்கு என்ன நடந்தாலும், என் உயிரே போனாலும் நான் இன்னைக்கு உன் முன்னாடி எடுக்கிற சபதத்திலிருந்து பின்வாங்கவே மாட்டேன்.